ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் பயிற்சி 9.4 4th சம் பார்க்கலாம். அதாவது இன்டெக்ரல் 0 to pi by 2 x ஸ்கொயர் இன்ட்டு cos 2x இன்ட்டு dx மதிப்பிடுக. ஓகேங்களா, நமக்கு தெரியும் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து பெருக்கல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று வகையிடும் போது நமக்கு 0ன்னு வந்தால் நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது நமக்கு இது வந்து வகையிடும் போது நமக்கு என்ன வந்துடும், பவர் குறைஞ்சிட்டே 0 வந்துடும். அப்போ இங்கே பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா. இப்போ இதை வந்து யூன்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்தது இது வந்து டிவியை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை வகையிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 2xங்களா. அடுத்தது இன்னொரு முறை வகையிட்டோமா 2 மட்டும் வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸ் வகையிட்டா 1, 2 இன்ட்டு 1 ஒன்றே தான். இதை தொகையிடணும், இன்டகிரேட் பண்ணணும். வியோட மதிப்பு காஸ் 2xை வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், சைன் 2x டிவைடட் பை இந்த எக்ஸோட கீழே என்ன, அதை மறக்காமல் கீழே போடணும். ஓகேங்களா, அடுத்தது v1ஓட மதிப்பு சைன் 2xை அதாவது தொகையிட்டால் நமக்கு என்ன வரும்னா மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை இங்கே 2 இருக்குது. அடுத்தது இந்த எக்ஸோட கெழு 2 போட்டோமா 4ன்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது v2 வந்து என்ன பண்ணணும், இதை வகையிடணுங்களா, மைனஸ் காஸ் 2x வகையிட்டா சைன் 2xங்களா டிவைடட் பை இங்கே 4 இருக்குது. அப்புறம் எக்ஸோட கெழு 2, அந்த 2ஐயும் கீழே போட்டோமா என்ன ஒரு 4 2 8ன்னு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா, uv மைனஸ் u டேஸ் v1 ப்ளஸ் u டபுள் டேஸ் v2. ஓகேங்களா, இப்போ யூவோட மதிப்பு என்ன, எக்ஸ் ஸ்கொயர். வியோட மதிப்பு சைன் 2x டிவைடட் பை 2ங்களா. அடுத்தது மைனஸ் யூ டேஸோட மதிப்பு 2x. அடுத்தது v1ஓட மதிப்பு மைனஸ் காஸ் 2xங்களா. அப்போ இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் வந்துருங்களா, காஸ் 2x டிவைடட் பை 4. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாவில், நம்ம மைனஸ் போடலாம். ஏன்னா இங்கே வந்து என்ன வருது, யூ டபுள் டேஸோட மதிப்பு 2, இங்கே v2ஓட மதிப்பு என்ன இருக்குது, மைனஸ் சைன் 2xங்களா டிவைடட் பை 8. அப்போ என்ன வரும், இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் சைன் 2xும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணணும், லிமிட்டை பிரதியிடணும். லிமிட் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, 0 to pi by 2. ஓகேங்களா, இப்போ முதல்ல அப்பர் லிமிட்டை பிரதியிடலாங்களா. அப்பர் லிமிட்டை பிரதிட்டா எக்ஸுக்கு பதிலாக பை பை 2னா அதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், பை ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு வந்துருங்களா. இங்கே சைன் 2 இன்ட்டு பை பை 2, எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 டிவைடட் பை 2. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு இங்கே 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக பை பை 2. அடுத்தது காஸ் 2 இன்ட்டு பை பை 2 டிவைடட் பை 4 மைனஸ் இங்கே 2 சைன் 2 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு பை பை 2 டிவைடட் பை 8ன்னு இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே என்னது, அப்பர் லிமிட்டு. மைனஸ் இங்கே லோயர் லிமிட்டு பிரதிடுங்களா, இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது 0 ஆகிடும். இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது 0 பிரதிட்டு அது பெருக்கும்போது 0 ஆகிடும். இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, ஆனாலுமே சைன் 0ஓட மதிப்பு 0 தான். இந்த ஃபுல் டேர்மும் நமக்கு 0 தான் ஆயிரும். ஓகேங்களா, அப்போது இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணலாங்களா. பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த 2 கேன்சல் பண்ணலாம். சைன் பையோட மதிப்பு 0. ஓகேங்களா, அப்போ 0வையும் இந்த பை ஸ்கொயரையும் பெருக்குனா நமக்கு இந்த டேர்மே வந்து நமக்கு என்ன வரும், 0 ஆகிடும். ஓகேங்களா, ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது நமக்கு, பை பை 2 டிவைடட் பை 2 இருக்குங்களா. இங்கே முதல்ல சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 2 4, இந்த 2 கேன்சல் ஆகிடுங்களா. எகெயின் என்ன இருக்குங்க, பை பை 2 இருக்குது. இந்த காஸ் பை டிவைடட் பை 2 இருக்குங்களா. காஸ் பையோட மதிப்பு -1. ஓகேங்களா, -1 பை 2. ஓகேங்களா, மைனஸ் இங்கே 2 4 2 8ங்களா. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அடுத்து நமக்கு என்ன வரும், சைன் பையோட மதிப்பு 0ங்களா. அப்போ இந்த மொத்த டேர்மும் 0 ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே இருக்குது இதுவும் 0, இங்கேயும் 0. அப்போ இங்கே மைனஸ் பை டிவைடட் பை 2 4. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நமக்கு ஐயோட மதிப்பு. ஓகேங்களா,
ஐயோட மதிப்பு. என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.